ஹாய் சில்ட்ரன், ஐம் பூபதி, ஒரு கேலிகிராஃபி டீச்சர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே மாதிரி எழுதுனா போர் அடிக்கும்ல. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வெரைட்டியாக எழுதலாம். எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டபிள்யூ எப்படி போடலாம் அப்படின்றத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி கொஞ்சம் எழுதுகிறப்ப அந்த கேலிகிராஃபி மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இன்னும் ரொம்ப கூடும். அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். உங்களுக்கும் கொஞ்சம் புதிய அனுபவமாக இருக்கும்ல இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப. அதனால தான் கவனமாக பாருங்கள். நான் செக்குடு ஷீட் எழுதுறதுக்கு காரணம் அந்த லெட்டர்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் செக்குடு ஷீட் எழுதுகிறப்ப. அதுக்காக தான் அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். இதில் எந்த டபிள்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டபிள்யூவை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் அப்படியே பெர்மனெண்ட்டாக கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒரே மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது, ஒரே இதை எழுதிட்டு இருக்கக்கூடாது. அப்பப்போ கொஞ்சம் மாற்றி மாற்றி வித்தியாசமாக எழுதுனா தான் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் எப்படி எழுதுறேன்றதை பாருங்கள், பார்த்துட்டு இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் நல்லா ட்ரை பண்ணுறீங்க, எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஆர்வம் உங்களுக்கு குறையவே கூடாது. தினமும் ஒரு நாளைக்கு ஒரு 2 பேஜ் எழுதுறத நீங்கள் உங்களோட ஹேபிச்சுவல் ஆக்ஷன்னாக எப்போ மாற்றுறீங்களோ அப்போ தான் வந்து கேலிகிராஃபியில் ஒரு பெரிய மேசிவ் சேஞ்ச் வந்து உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கும். சரிங்களா? நல்லா கவனமாக பாருங்கள். நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்களும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கேலிகிராஃபி கற்றுக்கணும்னு ஆர்வத்தோடு இருக்கிற ஒரு குழந்தைக்கு இந்த சேனல் சென்றடைஞ்சிச்சுன்னா அதுதான் இந்த சேனலுடைய ஆக சிறந்த வெற்றி. அந்த வெற்றி கண்டிப்பாக உங்கள் மூலமாக தான் சாத்தியப்படும். சரிங்களா? கவனமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.